ஆக்சுவலாக என்கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா, சத்யராஜர் பேசிட்டு ஏஞ்சி போயிடுவார், நீங்கள் பேசும்போது அவர் இருக்க மாட்டார், அதனால் நீங்கள் தைரியமாக பேசலான்னு சொன்னாங்க. அப்படி ஒரு சத்தியத்தை நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு நம்பினேன். கடைசியில் பார்த்தா பேசிட்டு எனக்கு ஒரு காஃபி கொடுங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்டாரு. அவரை விட சிறப்பாக என்னால் பேசவே முடியாது, நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அந்த அவர் 3வது கட்டம் சொன்னார்ல, மிகவும் கவலைக்குரியது, அந்த இடம் தான் என்னோடய இடம் இப்போ. ஏன்னா சத்யராஜர் வந்து எவ்வளோ பெரிய நடிகர், அது எல்லாத்தையும் மீறி காவேரி பிரச்சனைக்காக இன்னைக்கு காவேரி வந்து கரை புரண்டு ஓடிட்டு இருக்கு. அப்படி ஒரு காட்டாறு போல ஒரு பேச்சு சென்னையில் நடந்த வள்ளுவர் கூட்டத்துக்கு பக்கத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் உச்ச நட்சத்திரங்கள்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது அவர் பேசின ஒரு பேச்சு இருக்கு பாருங்க. ஒரு பாரதியார், ஒரு பெரியார், இதெல்லாம் சேர்ந்து பேசினாங்கன்னா என்ன மாதிரியான ஒரு உத்வேகம், ஒரு பிரவாகம் எடுக்குமோ அப்படி ஒரு பேச்சு. அதை விட சிறப்பான பேச்சை வந்து டெஃபினட்டாக வேறு யாரும் பேசிடவே முடியாது. அந்த மாதிரி அவர் பேசுகிறதெல்லாம் அப்படியே நகைச்சுவையாக ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படி ஓஷோவை பற்றி பேசும்போது பெரிய விஷயம் சொல்கிறாரு. இந்த ஹீரோன்ற ஒரு ஈகோயிசம் என்னவாக இருக்கும் மைண்ட்லங்கிறத ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கிறாரு. எல்லாத்தையும் ரொம்ப சர்வசாதாரணமாக அப்படி சொல்லிகிட்டு இருக்காரு. நான் பார்க்க அப்படியே அசந்து போயிட்டேன். ஐயோ, இவருடைய பேச்சில் கடைசி பேச்சாக இருக்கணும், ஆனால் அவர் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுது, அதனால் அவர் போயிடுவார்னு நான் நம்பி என்னை வந்து கடைசியாக பேச வச்சாங்க. வந்த உடனே என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். எனக்கு வந்து கிடைக்கப்பட்ட விருதுகளில் ரொம்ப பெருமையான விருதாக நான் நினைக்கிறது வந்து பெரியார் விருது. எனக்கு வழங்கப்பட்ட பெரியார் விருது மாவீரன் கிட்டுன்னு ஒரு படத்தில் நான் நடித்ததுக்காக. ஆனால் இவர் வாழ்ந்ததுக்காக அந்த விருது கிடைச்சது, அந்த மோதிரம் கிடைச்சது. நான் நடித்ததுக்காக எனக்கு வந்து அந்த பெரியார் விருது கிடைச்சது. அந்த நிகழ்ச்சியில் வந்து நான் வந்து ஒரு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு, அந்த கருப்பு சட்டையில் நடுவில் வந்து ஒரு ஒயிட் பீடிங் ஒன்று இருக்கும். அப்போ நான் பேசும்போது சொல்லியிருப்பேன், இந்த கருப்பு சட்டையில் எதுக்காக இந்த ஒயிட் பீடிங் இருக்குன்னா, நம்ம கலரோட அந்த கருப்பும் சட்டையும் சேர்ந்து போச்சுன்னு வச்சுங்களேன், ஒருத்தன் சட்டையே இல்லாமல் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட போகிறாங்கன்றதுக்காக தான் இந்த நடுவில் இந்த பீடிங் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அது ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னு சொன்னார் வந்த உடனே. இப்போ பேச்சுக்கு நடுவில் சொன்னார், பார்த்திபன் போட்டிருக்காருல இந்த மாதிரி ஒரு அப்படியே டால்னு அடிக்கிற மாதிரி ஒரு சட்டை, அந்த மாதிரி ஒரு கோட்டு போட்டிருந்தேன்ட்டு. இதையே நான் எதுக்காக போட்டு வந்தேன்னா, நீங்கள்லாம் கொஞ்சம் வெளிச்சத்தோடு பேசிட்டு போயிடுவீங்க, கொஞ்சம் இருட்டு நேரத்தில் நம்மளை பேச வைப்பாங்க. மைக்கிலேருந்து ஏதோ சத்தம் மட்டுமே வந்துக்கிட்டு இருக்குடா, பின்னாடி ஆளே காணோன்னு தேடக்கூடாது. நானும் உங்களை மாதிரி தான் ஒரு சட்டை, நிஜமாகவே ஒரு கிரே கலர் ஷர்ட் எடுத்து வச்சேன். நான் இதை போட்டு வந்துட்டோம்னா ஏதோ மைக்கில் தனியாக சத்தம் வந்துட்டுருக்குன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக, பள்ளின்னு தெரியணும். பேச்சு எப்படி இருக்கோ வேறு விஷயம், பட் சட்டையாவது பள்ளின்னு இருக்கட்டுமேங்கிறதுக்காக தான் இந்த சட்டையை போட்டு வந்தேன். நான் எதையும் சட்டை பண்ணுறதில்ல, பட் இந்த சில விஷயங்களை வந்து இப்படி கொஞ்சம் சொல்லணுன்ற மாதிரி. நீங்கள் பேச்சுக்கு நடுவில் சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப பெருமையாக இருந்தது. என்னதுன்னா, வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம், செத்து தொலையலாமே, செத்து தான் என்ன செய்ய போகிறோம், வாழ்ந்தே தொலையலாமே. இதை எழுதுனது நான் தான். நிஜமாவே இது வந்து ஆனந்த விகடனில் புதிய பாதை வந்ததுக்கு அப்புறமேல ஒரு 4 இதழ் வந்து நான் எழுதினேன். 100 முறை தற்கொலை செய்ய முயற்சி செய்தேன் அப்படின்றது தான் அந்த கட்டுரையோட தலைப்பு. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, பீச்சில் போய் அடிக்கடி போய் உட்காந்துருப்பேன். ஒரு வருஷம் அந்த மாதிரி தான், ஒரு ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு இந்த மாரியம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வருஷம் பிரகாசமாக இருக்கும்னு சொன்னாங்க. அது வரைக்கும் நான் எங்கள் அப்பாவோட எலக்ட்ரிக் ட்ரெயினில் போய் பழக்கப்பட்டவன். நானாக தனியாக எலக்ட்ரிக் ட்ரெயினில் போனதில்லை, அவர் என்னை கூட்டிகிட்டு போகிறத தவிர நான் போனது கிடையாது. முதல் தடவை நான் என்ன பண்ணுறேன், ஜனவரி 1ஆம் தேதி அன்றைக்கி இருக்கிற காசெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு ஸ்டேஷன், அது மறந்துட்டேன், பரங்கிமலைன்னு வச்சுக்கோமே. அங்கே நான் போய் அந்த ட்ரெயினில் வந்து பார்த்தா எல்லா கூட்டமும் ஒரு இடத்துல ஏறுது. ஒரு இது மட்டும் கம்பார்ட்மெண்ட் காலியாக இருக்குது. நல்ல ப்ளூ கலர் சீட்டு, அழகாக கம்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது. இதில் எவனுமே ஏற மாட்டேங்கிறான். என்னடா எல்லாம் அதுலேயே முண்டி அடித்து ஏறுறாங்களேன்னு சொல்லிட்டு நான் போய் அந்த ப்ளூ கலர் சீட்டு உள்ள கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் ஏறினேன். ஏறி அப்படியே உட்காந்து ஒரே கற்பனை. மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த வருஷத்தில் வந்து நான் சினிமாவில் பிரகாசமாக போகிறேன் எல்லாம் நினச்சிட்டு வந்து நான் இறங்கும்போது பார்த்தா அந்த டிக்கெட் செக் பண்ணுறவர் வந்து பிடிச்சார். அது என்னென்னா ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் தான். அது அந்த ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் கையில் இருந்த காசை பூரா போட்டு தான் டிக்கெட் வாங்கிட்டேன். நான் அவர்கிட்ட எவ்வளோ சொன்னாலும் கேட்கல. ஃபுல் டே கொண்டு வந்து நாங்கள் உட்கார வச்சுட்டாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்மளை பார்த்தாலே கொஞ்சம் சந்தேகப்படும்படியாக தான் இருப்பான். உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் சாயங்காலம் ஆனதுக்கு அப்புறமேல இருட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க என்ன. இந்த மாதிரி பலவிதமான தோல்விகளுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், பீச்சில் போய் உட்காந்துருப்பேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது,
சாவுறது தவிர வழி இல்லை அப்படிலாம் நிறைய தடவை நான் யோசிச்சிருக்கேன். யோசிச்சுட்டு அதில் நான் ஒரு தடவை என்ன முடிவு பண்ணேன்னு நானே ஒரு பேப்பர் எடுத்து ஒரு விஷயம் எழுதிக்கிட்டேன். வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம், செத்து தொலையலாமே, செத்து தான் என்ன செய்ய போகிறோம், வாழ்ந்தே தொலையலாமே அப்படிங்கிற ஒரு முடிவோடு நான் திரும்பி வந்துட்டேன். திரும்பி வந்ததுனால தான் இந்த புதிய பாதை வந்தது அப்படின்னு சொன்னேன். ஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். யாரோ சொன்ன மாதிரி வந்தது அது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு சந்தோஷமான விஷயம். சிவகுமார் சார், அவர் என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரியாது. நான் ரொம்ப முதலே முடிவு எடுத்துட்டேன். என்ன முடிவு எடுத்துட்டேன்னா, ஒரு புத்தக புழு மாதிரி நான். புத்தக புழுனா வழக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய புத்தகத்தையே படிச்சுட்டு இருக்கவன தானே புத்தக புழுன்னுவாங்க. எவனாவது புத்தகம் படிக்கிறவனை நான் புழு மாதிரி பார்ப்பேன். என்னடா எப்போ பார்த்தாலும் புத்தகத்தையே படிச்சுட்டு இருக்கானேன்னு, அந்த மாதிரி. அல்லது ஒரு புத்தகத்தோட சைஸுக்கு ஒரு புழு எவ்வளோ சின்னதாக இருக்கும். புத்தகம் படிக்கிறவங்களாம் அவ்வளோ உயர்ந்தவர்கள், நமக்கு அவ்வளோ அறிவு இல்லையே இப்படின்னு பார்க்குற ஒரு புத்தக புழு மாதிரி இருக்கிற என்ன, இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு புத்தக திருவிழாவில் பேசுகிறதுக்காக வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. அவருக்கு நான் நல்ல பேரை வாங்கி கொடுக்கணுங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். முதல் விஷயம், அவரை மாதிரி சிறப்பாக பேசக்கூடாது. அவர் பேசுகிறதுக்கு எந்த குறிப்பும் எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் பாருங்கள், நான் நிறைய பிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவர் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கிறது இல்லை. அவர் எப்போவுமே தண்ணி தொடவே மாட்டார். நான் அப்பப்போ குடிப்பேன்னு சொல்கிறது அப்பப்போ குடிப்பேன்னு நடுவில் குடிச்சிக்கிறதுக்காக. சத்யராஜ் சார் பேசும்போது சொன்னார் ஒரு ஈகோயிசம். சிவகுமார் சார் மிகப்பெரிய ஈகோயிஸ்ட்டுங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சாந்தமாக அமைதியாக இருக்க மாதிரி இருக்காரே தவிர பயங்கர ஒரு ஈகோயிஸ்ட். அவர் நடித்த படங்கள், இத்தனை வெள்ளி விழா படங்கள் எல்லாமே அவருடைய ஹீரோன்ற ஒரு காலகட்டம் போய் இப்போ அவருடைய பசங்க சூர்யாவும் கார்த்தியும் பெரிய ஹீரோவாக பெரிய சம்பளம் வாங்குற அளவுக்கு பயங்கர பரபரப்பு இருக்காங்க. சப்கான்ஷியஸ் மைண்டில் அவ்வளோ பெரிய ஹீரோ நீங்கள் எப்படி அதை மாறும்போது ஏற்றுக்க முடியலையோ, அதை இவர் பாசிட்டிவாக மாற்றிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இந்த காலகட்டத்திலையும் சூர்யாவும் கார்த்திக்கும் இந்த பேர் வாங்குகிற இந்த காலகட்டத்திலையும் சிவகுமார் செய்கிற ஒரு வேலையை சூர்யாவிலையும் செய்ய முடியாது, கார்த்தியாலையும் செய்ய முடியாது. ஒரு கம்பராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு 2 மணி நேரம் பேசுகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஒரு 2.5 மணி நேரம் படத்தை ஓட்டுறதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். ஃபைட்டிங் இருக்கும், நடுவில் ஒரு சாங் இருக்கும், நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பண்ணி தான் ஒரு 2.5 மணி நேரம் படத்தை ஓட்ட முடியும். ஆனால் 2 மணி நேரம் ஒரு பேசுகிறத கேட்குறதுக்கு அது ஒரு பெரிய தனிப்பட்ட ஒரு சாமர்த்தியம். அதுதான் நான் சொல்கிறேன், அவருடைய ஈகோயிஸை அவர் ரொம்ப ப்ராப்பராக முறையாக பாசிட்டிவாக அவர் பயன்படுத்திக்கிட்டார். உங்கள் காலத்தில் சார் பாருக்குள்ளே நல்ல நாடு இந்த பாரத நாடு அப்படிலாம் இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. நாட்டுக்குள்ளே நல்ல பாரு, ஈரோட்டுக்குள்ளே நல்ல பாரு, ஃப்ளேம் பாரு, டீசல் பாரு, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்க பார்த்தீங்களா பேர், டீசல் பாரு. அப்படி எங்கே பார்த்தாலும் பாரு, எங்கே பார்த்தாலும் போதை. இந்த காலகட்டத்தில் உங்களை மாதிரி ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த காலகட்டத்திலையும் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கிற சூர்யாவும் கார்த்திக்கும் நான் கார்த்திக் இப்போ கூட சமீபத்தில் சூர்யாவுக்கு ஜூலை 23 பிறந்தநாள் வரப்போ நான் அவருக்கு ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பிச்சேன். எப்போ பார்த்தாலும் ஒரு அக்னி வட்டத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் நிலமை. யாருக்கு? சூர்யாவுக்கு. இப்படிப்பட்ட ஒரு அப்பனுக்கு பிள்ளையாக பிறந்துட்டு சின்ன தப்பு பண்ணால் கூட பெருசாக போயிடும். அதனால் சூர்யாவோட நிலைமை எப்போ பார்த்தாலும் தன்னை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணுன்ற ஒரு கட்டம். இப்போ அவர் நடிக்கலை, இதெல்லாம் அப்படியே உண்மையாயிட்டார். ஆனால் நான் சொன்னேன், அப்படிப்பட்ட ஒரு சங்கடமான நிலைமைக்கு உங்கள் அப்பா ஆளாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் எப்படின்னா, ஒருத்தன் பாருக்கு வெளியில் நிறைய குடிச்சிட்டே இருந்திருக்கான். யாரோ ஒருத்தன் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி இப்படி குடிச்சின்னா நான் சீக்கிரமாக நரகத்துக்கு போயிடுவேன். சரி, குடிக்கிற நான் நரகத்துக்கு போவேன், எனக்கு ஊற்றி கொடுத்தான் அவன் என்ன பண்ணுவான்? இல்லை, அவனை நிச்சயமாக நரகத்துக்கு தான் போவான். சரி, வெளியில் ஒருத்தர் அந்த சால்னா கடை வச்சுருக்காள், அவன் என்ன பண்ணுவாள்? அவளும் நரகத்துக்கு தான் வருவாள். நாங்கள் 3 பேருமே நரகத்துக்கு போகிறதா இருந்தால் அப்போ இதுவே பெட்டர் தான். அதுதானே சொர்க்கம் எங்களுக்குண்டு. அதாவது நாங்கள் சம்மந்தப்பட்ட 3 பேருமே அங்கே போயிட்டோம்னா சொர்க்கம்னு ஒன்று தனியாக இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போ இந்த நம்ம சமுதாயம் போயிட்டுருக்கு. சிவகுமார் சார் ராமாயணம் சொல்கிறத பற்றி சொல்லிட்டு இருந்தேன். அவர் சொல்கிறத கேட்குறதுக்கு வெறும் செவிகள் மட்டுமே நம்ம அவர் பக்கம் திருப்பினா போகிறோம். வேறு எந்த வித கலர்ஃபுல் விஷயங்களும் நமக்கு தேவையே கிடையாது. கொஞ்சம் ஏமாந்தால் காது கர்ப்பம் ஆகிடும். அந்த அளவுக்கு வீரியமான ஒரு பேச்சு அவர்கிட்ட இருக்கும். சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணம். என்னங்க அது ரொம்ப கவனம் இல்லாமல் இருக்கீங்க? நான் பேசுகிறத ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க.
சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணம், அந்த வம்பு ராமாயணத்துக்கு நான் போகல. நான் சொல்கிறது என்னென்னா, சிவகுமார் சாருடைய பேச்சை சேக்கிழாரே கேட்டார்னா கூட அவர் ராமாயணத்தை எழுதின கம்பரை பற்றி அவர் ஒன்று எழுதிடுவார். அந்த அளவுக்கு வந்து சேக்கிழாரே கம்பராமாயணம் எழுதுகிற அளவுக்கு பண்ணிவிடுவார் சிவகுமாருடைய பேச்சுன்னு. நான் வந்து எப்போவுமே எனக்கு ஒரு லேட்ரல் திங்கிங் ஜாஸ்தி. லேட்ரல் திங்கிங்கிறது வந்து எல்லாத்தையும் வேறு ஒரு எதிர்முனையிலேருந்து பார்க்குறது. ராமாயணத்தை வந்து நான் எப்படி பார்ப்பேன்னா, என்னுடைய கிறுக்கல்கள் புத்தகத்தில் எழுதியிருக்கேன். காட்டுக்கு போன்னு சொன்ன கைகையை வில்லி என்றால், காட்டுக்கு போன்னு சொன்ன கைகையை வில்லி என்றால் கல் முள்ளு குத்துலான்னு பரவாயில்லன்னு பாதுகைகளை பறித்து வந்த பரதன் அப்படின்னு போட்டிருப்பேன். அதாவது காட்டுக்கு போன்னு சொன்ன கைகை வில்லி என்றால் கல் முள்ளு குத்துனாலும் பரவாயில்லன்னு பாதுகைகளை பறித்து வந்த பரதன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருப்பேன். கலைஞர் வந்து அதை பயங்கரமாக பாராட்டினார். அதாவது காட்டுக்குள்ளே போகிறதே பெரிய விஷயம்னா, காட்டுக்குள்ளே ரொம்ப தேவையானது செருப்பு. இவன் போய் அந்த செருப்பு எடுத்துகிட்டு வந்து ஏன் ஆட்சி செய்யணும்? ஏங்க அவங்க அங்கவஸ்தரை கொடுங்க, அது வந்து ஆட்சி செய்யலான்னு கேட்டிருக்கலாம்ல. அதில் இல்லை இது வந்து ஆல்ரெடி புத்தகத்தில் பதிவான ஒரு விஷயந்தான். இல்லை அப்புறம் நான் பேசுகிறதுல உங்களை மாதிரி தான் தைரியமாக என்ன தோணுதோ அதை நம்ம பேசுவோம், அதில் என்ன வருதோ அதை நம்ம விளைவுகளை சந்திக்கலாம். அந்த மாதிரி தான் நான் சொல்ல வர்றது. லேட்ரல் திங்கிங்கை பற்றி சொல்கிறேன். நம்ம எல்லாத்தையும் நமக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதே மாதிரி தான் அது கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ குறுக்கு வழியில் சிந்திச்சோம்னா தான் வேறு ஒரு பாதை கிடைக்கலாம். இதை நான் எங்கே பயன்படுத்தினேன்னா, என்னுடைய புதிய பாதை படத்துக்கு வந்து ஹீரோ கிடைக்கல. அது வந்து ரொம்ப ஒரு வில்லத்தனமான ஒரு ஹீரோ. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லி பார்த்தேன், எல்லாம் நம்மளை திருப்பி அனுப்பிட்டாங்க. அப்போ அந்த ஹீரோவை நானே நடிக்கிறேன். இது ஒரு வகையான சப்பக்கட்டுன்னு வச்சுங்களேன். ஆனால் அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் நமக்கு கிடைச்சாரு, அதனால் நானே ஹீரோவை நடிக்கிறேன். அப்போ வந்து நான் விளம்பரம் என்ன கொடுக்குறேன்னா, 14 வருஷம் ராஜா இல்லாமல் வெறும் செருப்பு வச்சு ஆட்சி செய்த தேசம் இது. 14 வருஷம் ராஜா இல்லாமல் வெறும் செருப்பை சிம்மாசனத்தில் வச்சு ஆட்சி செய்த தேசம் இது. இப்போ இந்த படத்தில் அந்த ராஜா இல்லாமல் வெறும் செருப்பு நானே போடும் ராஜா வேஷம் இது. அந்த செருப்பு நானே போடும் ராஜா வேஷம் இது அப்படின்னு சொல்லிட்டு முதல் படத்துக்கு கூட்டத்தை வரவழைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது வந்து லேட்ரல் திங்கிங்கிறது இதுதான். ஒரு குரு கிட்ட போய் ஒரு சிஷ்யன் கேட்டிருக்கான், குருவே இந்த மாதிரி ஞானம் வரணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் சொன்ன மாதிரி ஒரு மந்திரத்தை ஒன்று சொல்லி, ஓம் ஹ்ரீம் சிவ 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 அந்த மாதிரி ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்ணும். இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே பேரிச்சம்பழத்தை சாப்பிட்ணும் அப்படின்னா அந்த சிஷ்யன் கேட்டிருக்கான், எத்தனை பேரிச்சம்பழத்தை சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டிருக்கான். நீ உருப்படவே மாட்டேன், எத்தனை தடவை மந்திரத்தை சொல்லணும்னு கேட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல, எத்தனை பேரிச்சம்பழத்தை சாப்பிட்ணுன்னு சொன்னீங்கன்னா நீ உருப்படவே மாட்டேடான்னு. அந்த மாதிரி எனக்கோ இல்லை சத்யராஜ் சாருக்கெல்லாம் எப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே சீரியஸாக அணுகிறதுங்கிறது பிடிக்கவே பிடிக்காது. அது வந்து எப்படியாவது இப்படி கலவைக்கெல்லாம் மாறினாதான், இல்லாட்டி முதல்ல நம்மளாலேயும் நம்மளை ரசிக்க முடியாது. இன்றைக்கி காலகட்டம்ங்கிறது எப்படின்னா, ஷார்ட் ஃபில்ம். எங்கள் அம்மாவோட நான் படம் பார்க்க போனதெல்லாம் எப்படின்னா 21 ரீல் இருக்கணும். எங்கள் அம்மா முன்னாடி கேட்பாங்க, எத்தனை ரீல் அந்த அக்கா தங்கை ஞான சௌந்தரி அதெல்லாம் பழைய படமாக இருந்தால் கூட அதில் 21 ரீல் இருக்குன்னு பார்க்க சொல்லுவாங்க. கொடுக்குற டிக்கெட்டுக்கு வந்து டெஃபினட்டாக நிறைய இருக்கணும் படம். இப்போ அப்படி கிடையாது, எவ்வளோ ஷார்ட்டாக இருக்கோ அவ்வளோக்கவ்வளோ படம் திருப்தியாக இருக்குங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு மகாபாரத்தையும் ராமாயணத்தையும் கேட்டுகிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். வர வர வந்து அதை சின்னதாக்கிக்கிட்டே இருக்கணும், சின்ன சின்ன சின்ன. அதனால தான் எந்த காலத்துக்கு ஒத்து போகிற ஒரே கான்செப்டை வந்து சின்ன வீடு. சின்ன வீடு மட்டும்தான். நீங்கள் எவ்வளோ பெரிய முன்னேற்றம் வந்தால் கூட ஒர்க் அவுட் ஆச்சு பாருங்கள். சில பேர் மட்டும் கை தட்டலான்னு பார்த்துட்டு அப்படியே நிறுத்திட்டார். அவர் பக்கத்தில் வீட்டில் பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறதுன்ற மாதிரி. ஸோ நேற்று வந்து 1.5 மணி நேரம் சிவகுமார் சார் பேசியிருக்காரு. நிகழ்ச்சி நடத்துகிறவங்க என்னென்னா அது எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சத்யராஜ் சாரை பேச வைக்கலாம். சத்யராஜ் சார் கூட பத்தாது, ஏன்னா சிவகுமார் சார் பேசுகிறதுக்கு வந்து அது பேலன்ஸ் பண்ண முடியாது. அதனால் கொசுரா பார்த்திபனையும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சிவகுமார் சார் பேசினதை ஈடுகட்டுறதுக்காக தான் இன்றைக்கி எங்கள் 2 பேரையும் மேடை கூப்பிட்ருக்காங்க. அதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய தத்துவம் நான் நினைக்கிறேன். சினிமா ஏனம்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு தலைப்பு கொடுத்துட்டேன். சினிமா ஏனத்தை பற்றி என்ன பேசுகிறது? ஒவ்வொருத்தர் வாழ்க்கையுமே ஒரு ராமாயணம். ஆனால் என் வாழ்க்கையில் வந்து ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் என்னுடைய சினிமா ஏனத்துக்குள்ளவே இருக்கும். இதில் வந்து சிவகுமார் சார் வந்து என்னுடைய வந்து பாலகாண்டத்துலேருந்தே எனக்கு யுத்தகாண்டம் தான். எனக்கு தனியாக பாலகாண்டம் யுத்தகாண்டம் அப்படிலாம் கிடையாது. பாலகாண்டத்துலேருந்தே வால்மீகி சொன்ன அந்த 7வது காண்டம் வரைக்குமே எனக்கு யுத்தகாண்டம் தான். அந்த யுத்தகாண்டத்துக்கு நடுவில் ஒரே ஒரு புத்தி காண்டம்னு ஒன்று இருக்குது. அது வந்து சிவகுமார் சார் பண்ணது. புதிய பாதை வந்து 1989 ஏப்ரல் 14 ரிலீஸு. சார் வந்து படம் பார்த்துட்டு காலையிலேயே ஒரு மாலை வாங்கிக்கிட்டு ஒரு வாட்ச் ஒன்று எடுத்துகிட்டு வந்து வாட்சை என் கையில் கட்டி விட்டுட்டு மாலையை வந்து எங்கள் அம்மாகிட்ட கொடுத்து என்னை போட்டு விட சொல்லி
நிறைய அறிவுரைகள்லாம் சொன்னார். அந்த வருஷம் வந்து என்னுடைய பிறந்த நாளுக்கு பார்த்தீங்கன்னா தினத்தந்திங்கிற ஒரு பேரை தவிர மீதி எல்லா இடத்துலையும் என்னை வச்சு படம் பண்ண போகிற ப்ரொடியூசர்ஸோட விளம்பரங்கள் எல்லாம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அப்போல்லாம் குவார்ட்டர் பேஜ்னு ஒன்று கொடுக்கலாம். அதனால் எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு 13-14 விளம்பரங்கள் வந்து பார்த்திபனுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்துக்கள். அப்போ சார் சொன்னார், இது இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இது கொஞ்சம் கூறலாம் அல்லது குறையலாம். குறையிறது தான் நியாயமான ஒரு விஷயம். அப்போ மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கோபமாக இருக்கும், எப்படி நம்மளுடைய இந்த பெருமை நமக்கு குறைஞ்சி போச்சான் இருக்கும். அதனால் இதுக்கெல்லாம் நீ முக்கியத்துவமே கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னார். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த 1989க்கு அப்புறமேல சத்தியமாக இந்த நாள் வரைக்கும் நான் வந்து பிறந்த நாள் கொண்டாடுறதே கிடையாது. இந்த இடத்துல கை தட்டலாம், எனக்கு இல்லை, சத்யராஜ் சார், சிவகுமார் சாருக்கு. அப்படி ஒரு புத்திமதி சொன்னார். உண்மையிலே இப்போ யோசிச்சு பார்த்தா அப்படி தான் இருக்குது. இப்போ வந்து நமக்கு யாராவது ஒருத்தர் நம்மளே வந்து வேறு பேரில் விளம்பரம் கொடுத்துட்டா தான் உண்டு அந்த மாதிரி. அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம் உண்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னார். வீரப்ப நகர், ஆழ்வார் திருநகர் வீரப்ப நகர்னு ஒரு இடத்துல முதல்ல வந்து ஒரு அது பங்களா, ஒரு பெரிய பங்களா. அது அந்த பங்களா ஒன்று வாங்கியிருக்கேன் அந்த முதல் படத்தோட சம்பாத்தியத்திலே. அந்த வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு சொன்னார், உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த வீட்டை நீ விற்கக்கூடாது. உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா வீட்டை வந்து குழந்தைங்க பேரில் மனைவி பேரில் எழுதி வச்சுட்டு நீ இறங்கி போயிடணுமே தவிர வீட்டை விற்கக்கூடாதுன்னு சொன்னார். லக்ஷ்மணன் கிழிச்ச கோட்டை தாண்டினா தான் ராமாயணம் வரும், தாண்டவே இல்லைன்னா எப்படி ராமாயணம் வரும்? அந்த புத்திபதியை நான் கேட்கலன்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வந்தது. ஆக்சுவலாக எனக்கு வந்த சுச்சுவேஷன் எப்படின்னா, ஒரு 2004 அந்த விவாகரத்துக்கு அப்புறமேல எல்லாம் சந்தோஷமாக இருந்த அந்த வீட்டில் நான் மட்டும் எதையோ ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அதனால் இந்த வீடு வேண்டாம், விட்டுட்டு அடுத்த வருஷம் வேறு வீடு வாங்கிக்கலாம், அதுதான் என்னுடைய அப்போதைய நினப்பு. அப்போ வந்து ஒரு 74 லட்சம் ரூபாய்க்கு அந்த வீட்டை விற்றேன். இன்றைக்கி அந்த வீட்டோட விலை வந்து 7.5 கோடி ரூபாய். அந்த வீட்டுக்கு எதிர்க்க வந்து ஒரு 1/3 கிரவுண்ட் இருந்தது, அதை 5 லட்சம் ரூபாய்க்கு விற்றேன். போன மாதம் போய் கேட்டேன், அதே கிரவுண்ட் அப்படியே இருக்குது, 5 கோடி ரூபாய் அதோட விலை. சென்டிமெண்ட்ஸுக்கு நம்ம இடம் கொடுத்ததுனால வந்த ஒரு விஷயம், அந்த வீட்டை நான் இழந்தது. அப்போ நான் அடிக்கடி சாரை நினச்சிக்குவேன், அவர் சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம கேட்டிருந்தா டெஃபினட்டாக நம்ம அதை இழந்திருக்க மாட்டோமே. இப்போ நான் சொல்லிட்டு வந்தது இது ஒரு பகுதி. அதனால் சிவகுமார் சார் வந்து என் வாழ்க்கையோட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்குள்ளே வந்துட்டு போகிற ஒரு தாடி இல்லாத விஸ்வாமித்திரர் மாதிரி அவர். அப்புறம் வர என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேல நம்ம என்ன தான் வீடு பங்களா என்ன இருந்தால் கூட மனசுக்குள்ளே ஏதோ ஒரு, நீங்கள் தைரியமாக பேசுகிறத பற்றி சொன்னீங்க. நான் ஏதாவது மேடையில் இந்த மாதிரி தான் தெரியாமல் தைரியமாக பேசிட்டு வருவேன். வந்ததுக்கப்புறம் எங்களை என்கிட்ட கேட்பாங்க, நான் சொல்லுவேன் தைரியத்துக்கு எதுவுமே தேவையில்லை, வீடு பங்களா அந்த மாதிரிலாம் எதாக இருந்ததுனா தான் நமக்கு ஒரு பயம் வரும், ஐயோ இதை நம்மளை விட்டு போயிடுமேலாம் பயம் வரும், நமக்கு அந்த மாதிரி பயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். ஒரு 6 அடி இடம் இருந்தால் போதும், அவ்வளோதானே நம்மளுடைய கடைசி வாழ்க்கை. ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 7ன்ற ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கு ஒரு மாபெரும் ஒரு முத்தமிழ் கலைஞர் 10க்கு 7 ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய போராட்டம், அவ்வளோ பெரிய பிரச்சனை. அப்புறம் அவங்க விருப்பப்பட்டபடி அந்த அவர் விரும்பின இடத்துலேயே ஒரு இடம் கிடச்சிருச்சு. ஆனால் அதிலெல்லாம் எனக்கு கொஞ்சம் மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. என்ன மாதிரி கருத்துன்னா, இப்போ ஒரு 50 வருஷம் கழித்து இந்த நாட்டில் இருக்க இளைஞர்கள் கலாம் ஐயாவுடைய சமாதி எங்கே இருக்குது அப்படின்னு தேடிட்டு தான் போவாங்க. கலாம் ஐயாவுடைய சமாதி எங்கே இருக்குது அப்படின்னு தான் தேடிட்டே போவாங்களே தவிர, எல்லா சமாதியும் ஒரே இடத்துல ஒரு மல்டிப்ளெக்ஸ் மாதிரி ஒரு ஷாப்பிங் சென்டர் மாதிரி இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. அது நம்ம தேடி தான் போய் பார்க்கணுமே தவிர, இந்த இடத்துல இருக்கிறனால போய் பார்த்துட்டோம் அப்படின்னு இருக்கவே கூடாது. இது வந்து என்னுடைய இதான் சொல்கிறேன், இது வந்து மாறுபட்ட கருத்து. ஆனால் எனக்கு இது வரைக்கும் கட்சின்ற ஒரு எந்த விதமான கட்சியோட நான் சம்மந்தப்பட்டவன் கிடையாது. அந்தந்த எலெக்ஷன் வரும்போது அங்கே எது சரின்னு தோணுதோ அதை தான் நான் செஞ்சிட்ருப்பேன். அந்த மாதிரி மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சிஎம்மாக இருக்கும்போது அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள்லாம் மேடையில் பேசும்போது நான் தொடர்ந்து அவங்களுக்காக கடிதம் எழுதிட்டு இருந்தேன். அப்போது அவங்களே எனக்கு பதில் கடிதம் எழுதுவாங்க, இந்த கவிதை நல்லா இருந்தது, அந்த லெவலுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு கடிதம் எழுதுவாங்க. ஸோ மனசுக்கு நெருக்கமாக ரொம்ப சந்தோஷமாக அவங்க எழுதுறது சந்தோஷமாக இருக்கும். இந்த நேரத்தில் தான் வந்து கலைஞர் அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ண உடனே நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி மைக்கை கொண்டு வந்து நீட்டினாங்க, அங்கே ஒரு எமோஷன் வரும்ல. அப்போ நான் சொன்னேன், இது வந்து ரொம்ப அநியாயமான ஒரு விஷயம், ஒரு கிழமான வந்து கழுத்தை பிடிச்சி கவிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது, ரொம்ப அராஜகம், இதை வந்து நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனவேதனை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நடிகர் ஒருத்தர்கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க. அது யாருன்னு சிவகுமார் சாருக்கே தெரியும். சிவகுமார் சார்கிட்ட தான் சொல்லியிருக்காங்க. அப்படி என்னை பாராட்டின ஒரு பார்த்திபன் வந்து
அவருக்காக ஒரு விஷயம் நடக்கும்போது அப்படி கண்டிக்கலாமா அப்படின்ட்டு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எங்கே எது சரின்னு படுதோ அங்கே நம்ம அதை பேசுவோம். நான் வந்து ஒரு ரெட்டை இலையோட அட்டையை வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு அம்மா வாழ்கன்னு சொல்கிறது சாதாரண விஷயம். அதே மாதிரி 2 கரை வேட்டியை கட்டிட்டு அந்த கருப்பு சிவப்பு வேஷ்டியை கட்டிட்டு கலைஞர் வாழ்கன்னு சொல்கிறதும் சாதாரணமான விஷயம். ஒரு பொதுமக்களாக இருந்துக்கிட்டு யாரை அப்ரிஷியேட் பண்ணுறோமோ அதுதான் பெரிய விஷயம். ஏன் என்னுடைய ராமாயணத்துலேயும் ஒரு சுந்தரகாண்டம் ஒன்று உண்டு. அந்த ராமாயணத்தில் வர மாதிரி இதுலேயும் ஒரு சுந்தரகாண்டம் வந்து மிஸ்டர் சுந்தரம் அவர் வந்து என்னுடைய புதிய பாதை படத்தோட தயாரிப்பாளர். அவர் வந்து ஆனந்த விகடனில் ஒரு கிளர்க்கு, பக்கா பிராமின்னா எப்படின்னா, அப்படி தோளில் கை போட்டாருன்னா இங்கே நமக்கு பூணூல் இருக்கான்னு பார்ப்பார், அப்படி தொட்டு பார்த்து தான் பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கிட்ட போய் நான் வந்து என்னுடைய புதிய பாதை படத்தை வந்து வேற ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் எடுக்கிறதா இருந்தது, கேள்விக்குறிங்கிற பேரில் படம் எடுக்கிறதா இருந்தது. அப்போ என்எஸ்சின்னு ஒரு ஏரியா இருக்குது, நார்த் ஆர்காட் சவுத் ஆர்காட் செங்கல்பட்டுன்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியா தான் பெரிய ஏரியா. அதை வாங்கணும்னா என்ன பண்ணணும்னா அந்த ஏரியா வாங்குறவங்ககிட்ட போய் கதை சொல்லணும். அதுக்காக என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நான் கதை சொல்லி முடித்த உடனே அவருக்கு வந்து அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது, படம் எடுக்கலான்னு சொன்னார். பட் இந்த ப்ரொடியூசர் அதுக்கு ஒத்துக்கலை. அப்புறம் ஒரு 6 மாதம் எல்லாம் காஞ்சி போய் இவரும் படம் எடுக்கலன்னு முடிவானதுக்கப்புறம் நான் மறுபடியும் போய் சுந்தரம் சாரை போய் பார்த்தேன். அப்போ தொடங்கப்பட்டது தான் அந்த புதிய பாதை. 1989 ஏப்ரல் 13 அன்னைக்கு நான் வந்து ஒரு கால்நடையாக இருக்கேன். கால்நடையானா என்ன, சைக்கிள் கூட கிடையாது, நடந்து தான் போயிட்டுருக்கேன். ஏப்ரல் 15 வந்து நான் காரில் போயிட்டுருக்கேன். நடுவில் ஒரே ஒரு நாள் இந்த ஏப்ரல் 14ங்கிற ஒன்று, அதுதான் என்னுடைய சினிமாயத்தோட முக்கியமான ஒரு பகுதி. இதுக்கு முன்னாடி நான் எங்கள் அப்பாவை பற்றி ஒன்று சொல்லணும். என்னென்னா, அவர் பேர் வந்து ராதாகிருஷ்ணன். போஸ்ட் அண்ட் டெலிகிராஃபில் வெறும் ஒரு போஸ்ட்மேனாக அவருடைய லைஃப் ஆரம்பித்தார். ஒரு ஜோசியர் கூட கேட்டார் என்கிட்ட, அது என்ன திசையில் பிறந்தீங்க அப்படின்ட்டு. நான் சொன்னேன் சிரம திசையில் தான் பிறந்தேன் அப்படின்ட்டு. ஏன்னா நான் பிறக்கும்போது எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம்னா சொல்ல முடியாத லெவலில் கஷ்டம். எப்போவுமே அப்படின்னா அந்த கஷ்டமான நேரத்தில் பிறக்கிற குழந்தை வந்து நிறைய பாதிக்கப்படும். அப்படி தான் நானும் பாதிக்கப்பட்டிருப்பேன். வாய்மையை வெல்லுன்னு ஒரு படம் பி வாசு சார் வந்து டைரக்ட் பண்ணார். அந்த படத்தில் கூட அப்படி தான், அந்த குழந்தை பிறந்த நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்பம் போட்டு அவனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான். கடைசியில் அந்த பையனால் தான் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வரும், அந்த மாதிரி. ஸோ ஒரு 3ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்து நான் வந்து ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல், அங்கே பல்லாவரம்னு ஒரு இடத்துல இருக்கிற ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படித்தேன். 4ஆம் கிளாஸை நான் வந்து ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன். நீங்கள் இங்கிலீஷை பற்றி பேசிட்டு இருக்கும்போது எனக்கு தோணுச்சு, அந்த கார்ப்பரேஷன் ஸ்கூலில் டீச்சர்லாம் நல்லா படிப்பாங்க, குமுதம் ஆனந்த வேணெல்லாம் நல்லா படிப்பாங்க. எக்ஸாம் வந்ததுக்கப்புறமேல அவங்களே கேள்வி எழுதி அவங்களே பதில் எழுதிடுவாங்க. பார்த்து காப்பி அடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிவிடுவாங்க. அப்படி தான் நானும் பாஸ் பண்ணேன். அதனால் நான் ஒரிஜினலாக ஏபிசிடி கற்றுக்கிட்டதே வந்து 5ஆம் கிளாஸில் தான் ஏபிசிடி கற்றுக்கிட்டேன். 6ஆம் கிளாஸ் வந்து ஒரு ஹிந்து ஸ்கூல் ட்ரிப்ளிகன், அங்கே தான் வந்து கமல் சார் படித்தார். அதுக்கு முன்னாடி பாரதியார் படித்தார். என்ன எக்ஸ்ட்ரீம் பாருங்க, அது வந்து பயங்கர ரவுடி பசங்க ஸ்கூலுன்னு சொல்லிட்டு பேர். அதில் அடக்க முடியாத ஒரு பையன் யாருன்னா அது கமல்ஹாசன் சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க அந்த ஸ்கூலை விட்டு. அந்த அளவுக்கு ரவுடித்தனம் அப்போ பண்ணுற ஒரு ஸோ அப்படி வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தேன். அந்த 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த சினிமா இனத்தில் அங்கங்கே கிஷ்கிந்தா காண்டம் மாதிரி கொஞ்சம் கிஷ்கிந்தா காண்டமும் உண்டு. கிஷ்கிந்தா KISS கிஷ்கிந்தா காண்டமும் கொஞ்சம் உண்டு. 12th படிக்கும்போது அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ரெக்கம் முளைக்கிற ஒரு பருவம். நான் வந்து என்னென்னா ரொம்ப ஒழுங்கு பையன், இப்போ மாதிரி அப்போ ரொம்ப ஒழுங்கு பையன். சிரிக்கல யாரும், அப்போ ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ மாதிரி அப்போ நான் ரொம்ப ஒழுங்கு பையன். அப்போ ஜன்னல் ஓரமாக நான் உட்காந்துருப்பேன். போனால் அந்த பக்கத்தில் ஒரு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் இருக்குது, நேஷ்னல் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலு. அதில் வந்து அந்த பொண்ணுங்கள்லாம் போயிட்டுருப்பாங்க. அதில் ரொம்ப அமைதியாக சாந்தமாக அந்த ரெட்டச்சடையெல்லாம் போட்டுக்கிட்டு போகிற பொண்ணை வந்து நான் இங்கேருந்து பார்த்துட்ருப்பேன். வேறு விசில் அடிக்கிறது அப்படிலாம் கிடையாது. நான் இப்படியே பார்த்துட்டே இருப்பேன். ஒரு 10 நாள் பார்க்கும்போது எப்போவுமே தெரியும்ல நம்மளை யாரோ பார்த்துட்டே இருக்காங்கன்னு. அந்த பொண்ணுக்கு தெரியும் நான் பார்த்துட்டு இருக்கேன்ட்டு. அவ்வளோதான் நம்மளாலே முடியும். இப்படி பார்த்துட்டு இருப்பேன். 11ஆவது நாளோ இல்லை 15ஆவது நாளோ அந்த பொண்ணு மெதுவாக அப்படி திரும்பி பார்க்கும். நான் அங்கே இருக்க மாட்டேன். நான் போய் மொட்டை மாடியில் போய் நின்று பார்ப்பேன் அந்த பொண்ணு என்னை பார்க்குதா இல்லையான்ட்டு. அவ்வளோதான். அந்த பொண்ணு பார்த்த உடனே எனக்கு தலகால் புரியாத ஒரு சந்தோஷம், எதையோ ஜெயிச்சிட்ட மாதிரியான ஒரு சந்தோஷம் தவிர அதுக்கப்புறம் அதை பின்தொடர்ந்து போகிறது அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்படியா நம்ம கிஷ்கிந்தா காண்டம் சின்னதாக ஆரம்பிச்சிட்ருக்கோம். பட் எங்கே போனாலும் எனக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டடாக இருந்தது. காரணம் என்னென்னா, எங்கள் அம்மா யாருன்னா நமக்கு தெரியும், தமிழ்நாட்டுக்கு அம்மானா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு தெரியும். அம்மானாவே அவ்வளோ பெரிய ஸ்ட்ரிக்ட்னு தெரியும். அதில் சின்ன அம்மானா எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மினிஸ்டர்ஸ்லாம் கூட சின்னம்மாக்கிட்ட எப்படி இருந்தாங்க, எவ்வளோ பணிவாக இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். அப்படி அம்மாவும் சின்னம்மாவும் சேர்ந்து இருந்தால் ஒருத்தங்க எப்படி இருப்பாங்க, அவங்க தான் எங்கள் அம்மா.
அவ்வளவு அவ்வளவு ஒரு பயங்கர என்ன சொல்கிறது கண்ட்ரோல்னால் அப்படி ஒரு கண்ட்ரோல். இப்போல்லாம் அந்த கீக்கி சேலஞ்சுன்னு ஒன்று நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. கீக்கி சேலஞ்ச் பார்த்தீங்களா, பசங்களாம் தலையாட்டுறீங்க தெரியுமா சார் உங்களுக்கு? இப்போ லேட்டஸ்ட்டாக கீக்கி சேலஞ்சுன்னு ஒன்று அதுதான் இப்போ வைரலாக ஓடிட்டுருக்கு. அது என்னென்னா ஓடுற காரை கதவு திறந்து இறங்கி அங்கே டான்ஸ் பண்ணணும். அந்த டிரைவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேமரா இருக்கும். இந்த கதவு இப்படி திறந்துருக்கும், அந்த கதவுக்கும் அந்த கேட்டுக்கும் நடுவில் இருக்க இடத்துல ஆடிட்டு இருக்கணும். வண்டி போய்கிட்டே இருக்கும், வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் ஆடிக்கிட்டே இருக்கணும். அதை கிராஸ் பண்ணி போகக்கூடாது. எதிர்க்க வண்டி வந்தோன்னே அடித்து போய்டும், அதுவும் ஒரு பக்கம். அதை மறுபடியும் ஒரு சரணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓடி வந்து வண்டிக்குள்ளே ஏறிக்கணும். இதுதான் அந்த கீக்கி டான்ஸ். அது வந்து பைத்தியக்காரத்தனமாக அப்பப்போ நம்ம ஏதாவது ஒன்றுக்குள்ளே இருப்போம். அந்த கீக்கி டான்ஸை பார்த்த உடனே என்னுடைய லேட்ரல் திங்க் எனக்கு என்ன சொல்லணும்னா, இப்படி தான் இருக்கணும் குழந்தை பருவத்தில் ஒரு விளையாட்டு, ஆடணும் பாடணும். ஆனால் அந்த ரெஸ்ட்ரிக்டடான ஒரு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் இருக்கணும், அந்த கண்ட்ரோலான ஒரு விஷயமா இருக்கணுங்கிற மாதிரி தான் எங்கள் அம்மா பண்ண கண்ட்ரோலை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சு ஸ்கூல் ஃபைனல் முடித்ததுக்கப்புறமேல காலேஜுக்கு அனுப்புறதுக்கு வீட்டில் வசதி இல்லை. எங்கள் அப்பா வந்து வெறும் ஒரு போஸ்ட்மேனாக இருந்து கிளர்க்காக மாறி இருக்கார். மாதம் பிறந்தா ஒரு 7 ரூபா 8 ரூபா தான் அவர் சம்பளம் வாங்குவார். என்னன்னு கேட்டால் எல்லா லோனும் போட்டு வாங்கிறது, சைக்கிள் லோன் போட்டு எல்லா லோனையும் போட்டு வாங்குற ஒருத்தர். அதனால் மாதம் பிறந்தாவே எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நாங்கள் வந்து ஒரு காலனியில் இருந்தோம். அந்த காலனியில் பார்த்திங்கன்னா எல்லார் வீடும் லைட்டில் வந்து நைட் ஆனோம்னா எல்லார் வீட்லேயும் பளிச்சுன்னு இருக்கும், விளக்கறியும். ஆனால் எங்கள் வீடு மட்டும் இருட்டாக இருக்கும். ஏன்னா இபி பில்லு கட்டல 3 மாதம் ஆச்சு. இந்த மாதிரியான ஒரு சிரம திசையில் இனிமேல் என்னை படிக்க வைக்க முடியாதுன்னு ஒரு நிலைமை வரும்போது மனசுக்குள்ளே சின்ன வயசுலேயே இருந்த ஒரு ஆசை என்னென்னா, முதல்ல நான் வந்து ஷூட்டிங் பார்த்தது நாகேஷ் அவர்களுடைய ஷூட்டிங். எங்கள் சித்தப்பா வந்து ஒரு கார் டிரைவர், ஒரு கம்பெனியில், ஒரு சினிமா கம்பெனியில் கார் டிரைவர். ஷூட்டிங் பார்க்க போனால் பார்த்தா நாகேஷ் சார் வந்து ஏஞ்சி போய் ஏதோ டான்ஸ் பண்ணுறாரு, கிளாப் பண்ணுறாங்க. வந்தோடனே கால் மேலே கால் போட்டுக்கிறாரு, ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவர் ஒரு பெரிய அந்த மரியாதை அப்ரிசியேஷன் அதெல்லாம் கிடைச்ச உடனே எனக்கு ஒரு ஆசை, நானும் வந்து சினிமா நடிகன் ஆகணும். என்ன தகுதி இருக்குது ஏது இருக்குல்லாம் ஒன்றுமே கிடையாது, வெறும் ஆசை மட்டும்தான். ஸோ அதனால் எனக்கு என்னென்னா படிக்க வைக்க முடியலன்னொன்னே நான் போய் நாடகத்தில் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்வி ராமதாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நடிகர், பெரிய உங்களுக்கு வெள்ள நடிகர், எம்ஜிஆர் படத்திலலாம் ஜாக்கெட்லாம் கழிப்பார். அவருடைய நாடகத்தில் போய் நான் போய் சேர்ந்து நடிச்சிட்ருக்கேன். அவர் என்னென்னா 10 வருஷமாக கில்ல நரசிம்மன் ஒரு நாடகம் போட்டிருக்காரு. அதில் ஒரு பட்லர் வேஷம், எனக்கு ஒரு 4-5 சீன் தான் வரும் அந்த மாதிரி பட்லர் வேஷம். 10 வருஷமாக ஒரு நாடகத்தில் நடிச்சிட்ருக்காரு. இப்போவும் என்ன பண்ணுவார், நாடகத்தில் உளற முதல் நாள் அவராக தான் இருப்பார். அவ்வளோ உளருவார் அவர். எப்படின்னா லிப்ஸ்டிக் கூட போட விட மாட்டார். லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருக்கும்போதே ஒரு டயலாக் சொல்லி லிப்ஸ்டிக் இங்கெல்லாம் ஒட்டிக்கும். அந்த லெவலுக்கு ஒரு மனப்பாடம் பண்ணுவார். அது வந்து எனக்கு அங்கே நான் இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டனே தவிர, என்னடா நான் போக வேண்டிய இடம் சினிமா, நான் இங்கே வந்திருக்கேனேன்னு வருத்தப்பட்டனே தவிர, பட் அங்கே எனக்கு கிடைச்ச பெரிய விஷயந்தான் வந்து ஸ்கிரிப்டை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணுறது. என்னுடைய பாத்திரமோ அல்லது மற்றவங்களுடைய பாத்திரமோ ஸ்கிரிப்டை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணுறதுன்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்தது. அப்போ எனக்கு 2 நாடகத்துக்கு 15 ரூபா சம்பளம், ஒரு நாடகத்துக்கு 7,000 ரூபாய். அது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியாது. அப்போ அந்த 7,500 நமக்குள்ளே இருக்குது. அதில் 2 நாடகத்துக்கு 15 ரூபாய் சம்பளம். அப்போ அவர் எனக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, போர்ட்டர்லாம் வைக்க மாட்டாங்க, யார் புதுசாக சேர்கிறாங்களோ அவங்க பெட்டிலாம் தூக்கிட்டு வரணும். அதனால் அவர் நிறைய உதாரணங்கள் சொல்லுவார். இந்த மாதிரி பெட்டி தூக்குறவன், படுதா இறக்குறவன், இவன்லாம் தான் பெரிய ஆளாவான் அப்படின்னு உடனே. ஸோ நம்மளும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா படுதா இழுக்கிறது, பெட்டி தூக்குறது, இதெல்லாம் நம்ம அங்கே செய்வோம். இதெல்லாம் நம்ம வீட்டில் செய்ய மாட்டோம், அங்கே போனால் செய்வோம். அந்த மாதிரி பழுதா எடுத்தால் தான் நீ பெரிய ஆளாக முடியும்னு சொன்னோடனே, அந்த நாடகத்தில் தேவின்னு ஒரு லேடி நடிச்சிட்ருக்காங்க. அவங்க அந்த பின்பக்கமாக ட்ரெஸ் மாற்றும் போது என்னை கூப்பிட்டு, அப்போ என் பேர் மூர்த்தின்னு கூப்பிட்டு அந்த புடவை இழுக்க சொல்கிறாங்க. அது வந்து அந்த கொசுவம் கட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்கோம். புடவை இழுக்க சொல்கிறாங்க. எனக்கு அப்படியே கஷ்டமாக இருக்குது. படுதா இழுத்தா தானே பெரிய ஆள் ஆளான்னு சொன்னாங்க, புடவை இழுத்தா கூடவா? ஆனால் அந்த அம்மா, இப்போ நான் சின்ன வீடு கான்செப்ட் சொன்னேன் இல்லை, அந்த மாதிரி ராமதாஸோட தம்பியோட சின்ன வீடு அது. அதனால் நமக்கு பெரிய பிரச்சனையாகிடும் எங்கே இருந்தான்னு சொல்லிட்டு கண்ணில் டிஎஸோடு அந்த புடவையை பிடிச்சி இழுத்துட்ருப்பேன். இந்த மாதிரியான ஒரு நாடக அனுபவம். இதில் என்ன பெரிய காமெடினா, நாடகம் நடக்கிறது பூரா செங்கல்பட்டை தாண்டி அந்த பக்கம் தான் நடக்கும். நமக்கு என்ன ஆசைன்னா, நம்ம நாடகம் நடிக்கிறத பார்த்து யாரோ ஒரு டைரக்டர் நம்மளை கொத்திக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஆசைப்பட்டு கடைசியில் பார்த்தா அது பிரயோஜனம் இல்லை. அது தெரியறதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்போ தான் பார்த்தா பாக்யராஜ் சார் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வெறும் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இருப்பாருன்னு பார்த்தா அவர் சினிமாவில் ஹீரோ ஆகிட்டார். பட் ரூட் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, நேராக பாக்யராஜ் சார்ட்டே போய் வாய்ப்பு கேட்கலான்ட்டு அவர்கிட்ட போய் வாய்ப்பு கேட்டேன். அவரும் வந்து சேர்த்துக்கிட்டாரு. சேர்த்து தாவணி கனவுகள்னு ஒரு படம், அந்த படத்தில் ஒரு போஸ்ட்மேன் ரோல். சார் வந்து விதின்னு ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தார். அந்த படத்தில் ஒரு போஸ்ட்மேன் ஆக்ட் பண்ணியிருந்தார். அந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கு பின்னாடி என்ன சென்டிமெண்ட்னா, இப்போ நான் போய் பாக்யராஜ் சார்ட்ட சேரும்போது எங்கள் அப்பாவுக்கு வந்து கேன்சர், பிளட் கேன்சர், லுக்கிமியா.
அப்போ வந்து நான் வந்து ஒரு 6,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். பாக்யராஜ் சார்கிட்ட சேர்றதுக்கு முன்னாடி டப்பிங் போகிறது, அந்த என்ன சொல்கிறது, இந்த நாடகங்கள் போகிறது, அது எல்லாத்துலேயும் ஒரு 6,000 ரூபாய் சம்பாரிச்சிட்ருக்கேன். பாக்யராஜ் சார்கிட்ட சேரும்போது அங்கே சம்பளம் 300 ரூபாய். எங்கள் அப்பாவுடைய மாத்திரை, அந்த மைலரான்னு ஒரு மாத்திரை, அந்த மாத்திரை 270 ரூபா அப்போவே அந்த காலத்தில். ஸோ 300 ரூபாயில் 270 ரூபா போனால் வெறும் 30 ரூபாய். இந்த 30 ரூபா வச்சுட்டு நான், என் தம்பி, அம்மா 3 பேர் எப்படி சாப்பிட்றது? ஆனால் இதை பற்றி நான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லை. வேலையில் சேர்றியான்னு சொல்லுவோன்னா சரி சேர்றேன்னு சொல்லிட்டு அந்த தைரியம் அன்றைக்கு நான் எடுத்த முடிவு தான் கொண்டு வந்து என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கு. இல்லாட்டி நான் நிச்சயமாக நான் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டாவோ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாவோ இருந்திருக்கலாம். ஸோ பாக்யராஜ் சார்ட்ட போய் சேர்ந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் இருக்கிற நிறைய மாற்றங்கள். மறுபடியும் அங்கே என்ன பிரச்சனை வரும்னா, அந்த போஸ்ட்மேன் ரோலில் நடிக்கிறதுக்கு வேற ஒருத்தர் ரெடியாக இருக்கார். எனக்கு என்ன ஆசைன்னா, நான் போஸ்ட்மேன் ட்ரெஸ் போட்டு, எங்கள் அப்பா போஸ்ட்மேனை தானே லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணார், அதனால் சினிமாவில் ஒரு தெரியாத ஒரு என்ன போஸ்ட்மேன் மாதிரி பார்க்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு ஆசை. அதுக்கு நான் ட்ரை பண்ணி போராடி அப்புறம் கடைசியில் ஒரு நாளைக்கு எனக்கு வந்து அந்த போஸ்ட்மேன் ரோல் கிடச்சிது. இப்போ சமீபத்தில் மகாநடி சாவித்திரி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படம் பார்த்தேன். படம் பூரா எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஆனால் அந்த ஒரே ஒரு சீன் வந்து படு காமெடியாக இருந்தது. அது என்னென்னா, சாவித்திரி கிட்ட அந்த டைரக்டர் சொல்கிறாரு, அம்மா உனக்கு வந்து கேமரா இங்கேருந்து இங்கே வரும், இந்த கண்ணில் வந்து தண்ணி வரக்கூடாது, அப்படியே கேமரா இந்த பக்கம் வந்தோடனே இந்த பக்கத்தில் உனக்கு தண்ணி வரணும் அப்படிங்கிறாரு. சரி சார், ஓகே சார் அப்படின்றாங்க. சரி ஓகே கிளிசரின் அப்படின்னோடனே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஓடி வந்து சொல்கிறாரு, சார் கிளிசரின் பாட்டில் உடஞ்சி போச்சு அப்படின்னோடனே பேக்கப் அப்படின்றாரு. எனக்கு நல்லா தெரியும், வாகினி ஸ்டுடியோக்கு எதிர்க்க ஒரு பார்மசி இருக்குது, பார்மசியில் கிளிசரின் பாட்டில் கிடைக்கும். 2 நிமிஷத்தில் விட்டா ஓடி போய் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அந்த கிளிசரின் பாட்டில் வாங்கிட்டு வந்து கொடுத்தா சீன் முடிஞ்சு போச்சு. அந்த சீனை ரொம்ப பெருசாக்கிட்டாங்க அவங்க, ஏதோ பேக்கப் பண்ணிடலான்றது. அப்புறமேல சாவித்திரி சொல்லுவாங்க, இல்லை வேண்டாம் வேண்டாம் குருகாரு மீக்கு எண்ணி சொட்டில் காவலை அது மாத்திரம் சொப்பண்டி, இன்னும் 3 சொட்டு வரணுமா தண்ணி அப்படின்னு அந்த கேமரா வரும். அது வந்து ஒரு நடிகையுடைய திறமையை பற்றி சொல்கிறதுக்கான ஒரு பிரமாதமான சீனை தவிர அதில் ஒரு உண்மை இல்லாத தன்மை வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அந்த ஒரே ஒரு சீனை தவிர படம் பூரா எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது வேறு விஷயம். இது எதுக்காக சொல்கிறேன்னா, தாவணி கனவுகள் முதல்ல சிவாய் சாரோட நடிக்கிறேன். இதை விட ஒரு பெரிய சோதனை வந்து என்னவாக இருக்க முடியும் நமக்கு. அதில் என்னாச்சுன்னா, நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்னால காலையிலேருந்து அலைஞ்சி கிளஞ்சி ஒரே இன்னும் கருகருன்னு இருப்பேன் நான். அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சுன்னு சிவாய் சார் கூப்பிட்டு யார் அந்த போஸ்ட்மேனை நடிக்கிறது அப்படின்னோடனே, நான் தான் சார் அப்படின்னோடனே அவர் சொன்னார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நடிக்கிறத பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த காட்சி எப்படின்னா, அவர் வாயில் வந்து பிளட் வச்சுருப்பார், ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி வாயில் ஒரு சாயம் வச்சுருப்பார். நான் ஒரு பெரிய டயலாக் பேசணும், நான் டயலாக் பேசி முடித்ததுக்கப்புறம் ஒரு பிளட் வாமிட் பண்ணணும், அதுதான் காட்சி. சப்போஸ் நீ அதில் நடுவில் சரியாக பேசாமல் விட்டுட்டேன்னா என்ன ஆகுனா, அண்ணன் வந்து பிளட் வாமிட் பண்ணிவிடுவேன், அது சட்டையெல்லாம் ஒழுகிடும். மறுபடியும் இந்த சட்டையை மாற்றிட்டு வரதுக்கு நான் கோபிச்செட்டிப்பாளையம் போயிட்டு வரணும், அவுட்டோரில் ஷூட்டிங். அது கோபிச்செட்டிப்பாளையம் போயிட்டு வரதுக்கு 4 மணி நேரம் ஆகும், அண்ணன் போய் ட்ரெஸ்ஸை மாற்றி இதெல்லாம் பண்ணுறதுக்கு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் உங்கள் டைரக்டர் தான் ப்ரொடியூசர். இது எல்லாத்துலேயும் மனசை வச்சுக்கிட்டு நீ நடிக்கலாமா வேணாமா நீயே முடிவு பண்ணிக்கோ. சிவாய்ஸோட பக்கத்தில் நின்று நடிக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். இவ்வளோ பெரிய ஒரு பயமுறுத்தல், அந்த சோதனை மேல் சோதனை, அந்த சாங்கெல்லாம் வந்துட்டு போகுது, லோகங்களில் சார் பேசு பாடுறதெல்லாம் வந்துட்டு போகுது. இது எதுக்கு சொல்ல வரேன், இந்த சாவித்திரி படத்தில் வர அவங்களுக்கு வந்த சோதனையை விட எனக்கு வந்த சோதனை பெரிய சோதனை. அப்புறம் டைரக்டர் என்னை கூப்பிட்டு மானமே போயிடும் யார், நீ போய் யோசிச்சு முடிவு எடுத்துக்கோ, வேணான்னா வேற ஒருத்தட்ட விட்டுரு, யாராவது நடிக்க சொல்லலாம், நீ வந்து ஒதுங்கிக்கோனாரு. இல்லை சார் நான் பண்ணிடுறேன் சார். எனக்கு என்னென்னா, அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி நான் யாருன்னு கொஞ்சமாவது நிரூபிச்சாகணும். ஸோ அதுதான் எனக்கு மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அதனால் அந்த சீனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுதுகிட்டே நடிக்கிற ஒரு காட்சி தான். அதனால் நான் நடித்தேன். ஒரே டேக்கில் ஓகே ஆச்சு. அந்த பெரிய டயலாக் நான் பேசி முடிப்பேன். சிவாய் சார் வந்து பிளட் வாமிட் பண்ணுவார், நானே தான் அப்படியே கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போனோடனே அவர் கேட்டார், என்ன நாடக அனுபவமா அப்படின்னாரு. அதாவது நாடக அனுபவம் உள்ளே வந்தால் இவனால் ஒழுங்காக பேச முடியுங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அந்த மாதிரி என்ன சொல்கிறது, சிவாய் சாரோட நடித்ததுனால அதுக்கப்புறம் எனக்கு யார் கூட நடிக்கிறதுனாலும் ஒரு பெரிய பயமே கிடையாது. நான் சொல்லுவேன், சிவாய் சார் கூட நடிச்சிட்டேன், இனிமேல் யார் கூட நடிக்கிறது பற்றி எனக்கு ஒன்றும் பெரிய பயம் இல்லைங்கன்னு. கலாம் சார் அவர்கள் வந்து கனவு பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த கனவுகள் வந்து நமக்கு நீண்டுக்கிட்டே போகுது. கனவு வந்து எதுவும் இதுதான் கனவுன்னு முடிவு பண்ணுறதில்ல. நான் வந்து எஸ் வி ராமதாஸோடைய ட்ராமா ட்ரோப்பில் ஆக்ட் பண்ணும்போது என்னுடைய கனவு என்னவாக இருந்ததுன்னா, நான் ஒரு படத்தில் ஒரு 4-5 சீன் நடித்தா அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, திரைப்பட புகழ் இவர் நடிக்கும் அப்படின்னா நாடகத்துக்கு ஆர்ஆர் சபாவில் 1000 ரூபாய் அதிகமாக கொடுப்பாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நடிகன் ஆகணும், ஒரு 4-5 சீன் நடிக்கணும், திரைப்பட புகழ் பார்த்திபன் நடிக்கும் இந்த நாடகம், அவ்வளோதான் என்னுடைய கனவு. அப்புறம் தாவணி கனவுல ஒரு 4-5 சீன் நடித்த உடனே கல்கியில் விமர்சனம் எழுதுனாங்க,
யார் கண்டது பின்னாளில் அவர் இன்னொரு பாக்யராஜோ என்னவோ, அவ்வளோ திறமையாக நடிச்சிருக்கான்னு கல்கில எங்கள் டைரக்டர் கூட தனியாக கூப்பிட்டு கேட்டார், ஏதாவது கவர் கொடுத்தியா அவனுக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை, நம்ம எதை நோக்கி போகிறதுன்னு தெரியாமல் இருந்த நமக்கு அது சின்னதாக அப்படியே உத்வேகப்படுத்துது. அப்போ ஸ்ரீதர் சார் கூப்பிட்டு என்னை கேட்குறாரு, என் படத்தில் ஹீரோவை நடின்னு. ஸ்ரீதர் சார் கூப்பிட்டு கேட்குறாரு, அவர் படத்தில் ஹீரோவை நடின்னு. நான் போய் மறுத்துட்டு வரேன். இல்லை சார், என்னால் வந்து நடிக்க முடியாது, ஏன்னா நான் வந்து டைரக்டர் ஆகணுன்னு தான் எனக்கு ஆசை. நான் இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டேன்னு வச்சுங்களேன், இந்த ஹீரோ வாய்ப்பு நமக்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் டைரக்டராக கூட ஆக முடியாது. நான் இப்போ தான் டைரக்டர் ஆகிற ஒரு விஷயத்தில் இருக்கேன், அதனால் வந்து மன்னிச்சிடணும் சார்னு போய் நான் ஸ்ரீதர் சார்கிட்ட சொல்லிட்டு வரேன். எதுக்கு சொல்கிறேன்னா, எப்படியாவது டைரக்டர் தான் ஆகணும்னு என்னுடைய விருப்பமே தவிர டைரக்ஷன் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நடிப்புங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தது எனக்கு. அப்புறம் புதிய பாதைக்கான ஸ்கிரிப்ட் ரெடி ஆகும்போது மறுபடியும் வேறு யாரும் நடிக்க முன் வரல. அந்த புதிய பாதை படத்தில் நானே நடிக்க வேண்டியதாக இருந்தது. இப்படி தான் என்னுடைய சினிமா என்ன தொடங்கிச்சு. நான் எதுக்கு சொல்ல வந்தேன், அதுக்கு தேசிய விருது கிடைக்கும்லாம் தெரியவே தெரியாது எனக்கு. புதிய பாதை படத்துக்கு புதிய பாதைக்கான அந்த தேசிய விருதை வாங்கும்போது ரொம்ப சர்வசாதாரண போய் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். மறுபடியும் எனக்கு அடுத்த தேசிய விருது வாங்குறதுக்கு 10 வருஷம் ஆச்சு. ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படத்தில் 2000 மறுபடியும் கிடச்சிது. அப்போ வந்து எனக்கு 10 வருஷம் ஆச்சு. அப்போ தான் அதோட பெருமை தெரிஞ்சுது. இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்த எனக்கு ஒரு தேசிய விருதுக்கும் இன்னொரு தேசிய விருதுக்கு நடுவில் 10 வருஷம் ஆகுன்ற விஷயமே எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ அப்படி கனவுகள் நமக்கு நீண்டுக்கிட்டே இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக கனவு வந்து நமக்கு ஆஸ்கார் கூட வருது. ஏன் வரலாம்னா, ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து 2 ஆஸ்கார் விருதை வாங்குற வரைக்கும் நமக்கு தெரியாத ஆஸ்கார் விருது இந்தியாவில் இருக்க ஒருத்தன் கூட வாங்க முடியும் நமக்கு தெரியாது. அது போய் அவர் சாதிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. அதனால் கனவுகள் வந்து நமக்கு பெருசாக அதை சாதிக்கிறதுக்கான தன்மை, அதை நம்ம எடுத்துக்கிறதுக்கான நேரம், உழைப்பு, அது எல்லாமே ரொம்ப அதிகமாக தேவை. ரொம்ப டெடிக்கேஷனாக இருக்கணும். அதில் இந்த மாதிரி விஷயத்தில் இன்னமும் நான் வந்து தொடர்ந்து நான் சினிமாவில் என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டனோ அந்த இடத்த தொடர்றதுக்கு இன்னும் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த ஒரு வாய்ப்பு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு வாய்ப்பு. இதுக்கு நடுவில் டைம் இருக்கா? சும்மா நாங்கள் முன்னாடி பேசிக்கிட்டோம், ஒரு நான் மட்டுமே பேசாமல் நம்ம கலந்து பேசிக்கலாம். யாராவது ஒரு 4-5 கேள்விகள் மட்டும் யாராவது கேட்கணும்னு விருப்பப்பட்டா, கேள்வி கேட்குறவங்க முதல்ல மைக்கை கேளுங்க. மைக் கிடைச்சதுக்கப்புறம் கேள்வி கேளுங்க. கேளுங்க. மைக் கொடுங்க. கார்ட்லெஸ் இருக்கா? இல்லாட்டி நீங்கள் முன்னாடி வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எனது பெயர் முருகேசன் சார். சொல்லுங்க சார். உங்களுடைய உங்கள் பேட்டியை வந்து நான் சமீபத்தில் ஒரு டிவியில் பார்த்தேன் சார். சரிங்க. அக்னி பரீட்சை என்று நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு மனிதன் வந்து 4 சுவர் வீடு அப்படிங்கிற அமைப்பில் இருந்து அந்த 4 சுவரை விட்டு வெளியே வந்தால் அந்த மனிதன் பிறந்திருக்கக்கூடிய அடையாளம் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொன்னீங்க. ஆமாம். அது உங்களுக்கு கிடைச்சிருக்கா? நல்ல கேள்வி. நான் வந்து சொன்னேன், நம்ம எப்போவுமே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்மளுடைய இந்த வீடுன்னு ஒரு சின்ன அமைப்பை ஒன்று ஏற்படுத்திக்கிட்டு, இதுதான் என்னுடைய இந்த குழந்தைங்க, இவங்க, இதுதான் எனக்கு வாழ்க்கை நான் முடிவு பண்ணியிருக்கேன். இந்த 4 செவத்தையும் உடைச்சிட்டோம்னா இந்த சமுதாயமே என்னுடைய குடும்பம் ஆகிடும், இந்த சமுதாயமே என்னுடைய வீடாகிடும். ஸோ அப்போது ஒரு தன்னலம் இல்லாத ஒரு தலைவன் எப்போ வருவான்னா, இந்த மாதிரி ஒரு அமைப்போடு யார் வராங்களோ, தன்னுடைய குடும்பத்துக்காகவே உழைக்கிறதுக்கு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல்ன்றது வந்து நல்லா தெரியும், சினிமாவை விட அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு வந்து அரசியல் மட்டும்தான். என்கிட்ட வந்து ஒரு 60 கதைகள் நான் எழுதி வச்சுருக்கேன். ஃபுல் பவுண்டட் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன். இதை ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 கோடி ரூபாய் வேணும். இதுக்கு நான் இன்னும் முடிவு பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் எனக்கு ஒரு சரியான தயாரிப்பாளர் கிடைக்கல, அதான் உண்மையான விஷயம். ஆனால் என்னை நம்பி 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காரு. நான் அரசியலுக்கு வந்தேன். நிஜமாக அரசியல் எவ்வளோ கேவலமான நிலைமையில் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது 100 கோடி ரூபாய் கொண்டு, ஏன்னா இந்த மேடையில் பேசுகிறதெல்லாம் வச்சுட்டு எனக்கே 100 கோடினா உங்களுக்கு 200 கோடிலாம் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த போட்ட 100 கோடியை திருப்பி எடுக்கிறதுக்கு ஒரே வசதி வந்து அரசியல் தான். சினிமாவில் போட்டால் அவ்வளோ பணம் திரும்பி வருமானது தெரியாதுன்றாங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்கள் வீடுன்னு ஒரு சின்ன அமைப்பில் இருந்து அந்த 4 செவரையும் உடைச்சிட்டு வெளியில் வந்தீங்கன்னா இந்த சமுதாயம் உங்களுடைய குடும்பமாயிடும்னு நான் நினச்சேன், சொன்னேன். இப்போது நான் அப்படி தான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ என் ஒரு பொண்ணோட கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 2 பசங்க தான் வீட்டில் இருக்காங்க. என்னோட சேர்த்து 3 பேர் கல்யாணம் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன பொறுப்புகளெல்லாம் முடிச்சிட்டோன்னு வச்சிங்களேன். அரசியலுக்கு வந்தால் ஒரு காமராஜர் மாதிரியோ அல்லது கக்கன் மாதிரியோலாம் இப்போ நம்ம உதாரணம் காட்டுறது கூட நமக்கு ஆட்கள் இல்லாமல் இருக்காங்க. அந்த மாதிரி சமுதாய பங்களிப்பாக மட்டுமே இந்த அரசியல் செய்யணுன்ற ஆசை எனக்கு இருக்கு. வணக்கம் சார். வணக்கம். ஈங்கூர்லேருந்து வந்துக்கிறேன் சார்.
அதாவதுங்க சார், சொர்ணமுகியில் நீங்கள் பண்ண ரோல் மாதிரி இன்னொரு படத்துக்கு ஏதாவது ரோல் பண்ணலாம்னு ஐடியாவில் இருக்கிறீங்களா? யாராவது ப்ரொடியூசர் ஏமாந்தா உடனே அந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ண ரெடியாக இருக்கேங்க. இல்லைன்னா பிரச்சனை வந்து சிக்கலே அங்கே தான். அதான் அம்முவாகி நானுங்கிற படம் நீங்கள் நடிச்சீங்க. ஆமாங்க. அந்த மாதிரி ரோல் ஏதாச்சும் அந்த படம் அந்த காலத்திலேயே ஓடவே இல்லைங்க. சொர்ணமுகியாவது ஓடிச்சு, அம்முவாகி நான்லாம் ஓடவே கிடையாது. ஸோ அதனால் பார்க்கலாம், நல்ல படங்கள் நிறைய எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வரும்போது நிச்சயமாக நாம் நடிப்போம். மிக்க நன்றிங்க சார். நன்றி நன்றி. சொல்லுங்க. நான் ஈரோடு சூரம்பட்டி வலசி இளங்கோ. சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் கிட்ட அசிஸ்டன்ட் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அது நீங்கள் லிங்ஸ்டன் நிறைய பேர். ஆனால் உங்களுடைய அசிஸ்டண்ட் தெரிகிற அளவுக்கு யாருமே இல்லையே. நீங்கள் யாரையும் வளர இல்லையா அவர் மாதிரி? இதுக்கு என்ன காரணம்? பொதுவாங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருங்கிறது என்னென்னு முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். அசிஸ்டன்ட் டைரக்டர்னா அங்கே வந்து தான் அவங்க அறிவை வந்து வளர்த்துக்கிறாங்கலாம் அவசியமே கிடையாது. அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்தை சின்னதாக வேணால் பாலிஷ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். பாக்யராஜ் சார்ட்ட வந்து நான் வந்த மாதிரி என்கிட்டேருந்து கருப்பழனியப்பன் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் என்கிட்டேருந்து வந்தவர் தான். விக்ரமன் என்கிட்டேருந்து வந்தவர் தான். எழில் என்கிட்டேருந்து வந்தவர் தான். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வரணுங்கிறதுக்கு நான் இனிமேல் டெஃபினட்டாக உழைக்க தயாராக இருக்கேன். சொல்லுங்கள், மைக்கில் பேசுங்க. சார், ஈரோடுக்கு வந்திருக்கீங்க, ரொம்பவே நன்றி. மக்கள் சிந்தனை பேரவைக்கு வந்திருக்கீங்க சார். நீங்கள் சொன்னீங்க புத்தகம் படிக்கிறவங்களை வந்து நான் ஒரு புழு மாதிரி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு எந்த இன்ஸ்டன்ட் உங்களை வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஒரு எழுத்தாளராக மாற்றுச்சு? இல்லை, நான் வந்து முதல்ல எழுதின ஒரு கவிதை வந்து திருப்பதிக்கு மொட்டை போட வேண்டுதல். பஸ்ஸில் ஏறி டிக்கெட் வாங்க பர்ஸை தேடினேன், யாரோ உள்ளூர்லேயே என் வேண்டுதலை முடித்து விட்டார்கள். திருப்பதிக்கு மொட்டை போட வேண்டுதல், பஸ்ஸில் ஏறி டிக்கெட் வாங்க பர்ஸை தேடினேன், யாரோ உள்ளூர்லேயே என் வேண்டுதலை முடித்து விட்டார்கள். இது வந்து சைடில் எழுதுனா இது வாக்கியம், உடைச்சி கீழே எழுதுனா இது கவிதை அப்படின்ட்டு நானே பதிவு பண்ணியிருக்கேன். அப்படி எழுதின நான் தான் கிறுக்கல்கள் புத்தகத்தில் நான் எழுதியிருக்க ஒரு நல்ல கவிதை நான் சொல்கிறதுக்கு, கருவுற்றதால் தாயாகாமல் கருணை உற்றதால் அகில உலகத்திற்கும் அன்னையானவளே. மதர் தெரசா அவர்களை பற்றி நான் எழுதின கவிதை. கருவுற்றதால் தாயாகாமல் கருணை உற்றதால் அகில உலகத்திற்கும் அன்னையானவளே. அங்கேருந்து இந்த இடத்துக்கு வளர்கிறதுக்கு வந்து நிறைய முயற்சி, நிறைய பயிற்சி தேவைப்படுது. இந்த மேடையில் வந்து இங்கே நான் பேசுகிறதுக்கு நேற்று சிவகுமார் சார் பேசிட்டாருன்னா, சிவகுமார் சார் வந்து இதை ஒரு தவம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியே புத்துலாம் முளைக்கும் போல இருக்குது, அப்படி ஒரு தவம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. சத்யராஜ் சார் பேசுகிறாருன்னா நான் பயங்கர ரசிகன். இவங்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா தைரியமாக வந்து நானும் ஏதோ 4 வார்த்தை பேசி எப்படியாவது பேரை வாங்கிடலான்னு பார்த்தீங்களா. முதல்ல நமக்கு அந்த தன்னம்பிக்கை வரணும். இந்த மேடையில் வந்து நம்மளும் பேசிடலான்ற ஒரு தன்னம்பிக்கை வந்துடுது இல்லையா. அப்படி ஒரு நல்ல வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.